ஹாய் சிட்டு, நல்லா இருக்கியா? இஸ்கு, நான் நல்லாதாயா இருக்கேன். நீ எப்பயா பட்டாளத்துல இருந்து வந்த? நேத்து தான் வந்தேன். ஆமா, நீ ஏயா இப்படி கருத்து அழைச்சு போயிட்ட? சாப்பாடு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தினமும் கோதுமை சாப்பாடு, ட்ரெயினிங், இது அதுன்னு. ஆமா, நீயும் தான் அழைச்சு போயிருக்க. இஸ்கு, எல்லாம் நீ இல்லாத ஏக்கம் தாயா. அடி கழுத, நீ மாறவே இல்ல. இந்த சிட்டி என்னைக்கு மாற மாட்டாயா? என் புள்ள கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? 4 குழந்தை கூட இருக்குதே. என்னது, ஒரு வருஷத்துக்குள்ள 4 குழந்தைங்களா? பின்ன என்ன கேள்வியா இது? இத கேட்கதான் பட்டாளத்துல இருந்து வந்தியா? ஏன் புள்ள கோச்சுக்கிற? நான் கேட்டது தப்பா? ஏயா எத்தனை தடவை கடுதாசி போட்டேன். என்ன பத்தி ஒரு வார்த்தையாவது கேட்டு எழுதினியா? என்ன முழுசா மறந்துட்டல்ல? நான் என்ன உன் சாதிசனமா? ஏதோ கொட்டாங்குச்சி வாத்தியம் வித்து பழைக்கிறவ தானே. சேச்சே, அப்படிலாம் சொல்லாத. எழுதாதது என் தப்பு தான். அதுக்காக கோச்சுக்கிட்டு என் கல்யாணத்துக்கு வராம இருந்துடாத. என்னது, கல்யாணமா? ஆமா, இந்த மாசம் கடைசியில வச்சிருக்கோம். நாளைக்கு நிச்சயம் பண்றோம். பொண்ணு உள்ளூரா வெளியூரா? அக்கா பொண்ணுதான். காமாட்சி தெரியாது? நீ கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். வரட்டுமா புள்ள? சிட்டு, 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 நான் கூப்பிடுறது உன் காதுல விழலையா? எனக்கு இன்னும் காது செவிடாகல. ஏன் இப்படி ஒரு மாதிரியா பேசுற? நான் எப்போதும் போலத்தான் பேசுறேன். மத்தவங்கள போல அடிக்கடி நிறத்த மாத்திக்க எனக்கு தெரியாது. என் கஷ்டத்தை உன்கிட்ட சொல்லி மனசை தேத்திக்கலாம்னு ஓடி வந்தா நீயும் என்ன எப்படி வேதனைப்படுத்துறிய? உனக்கு என்னமா கஷ்டம்? இன்னைக்கு ஒருத்தரை காதலிப்ப, நாளைக்கு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்ப. இப்படி மனசை மாத்திக்கிறவங்களுக்கு கஷ்டத்தை மாத்திக்குவா தெரியாது? சிட்டு, நீ நினைக்கிறது தப்பு. எது தப்பு? உனக்கும் மாமனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நான் நினைக்கிறது தப்பா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதுதான் தப்பு. நிச்சயதார்த்தம் வேணா நடக்கலாம், ஆனா கல்யாணம் என் மனசு போலதான் நடக்கும். பொறுத்திருந்து பாரு என்ன நடக்குதுன்னு. ஏய் நில்லடி, என்ன செய்ய போற? சொல்லிட்டு போ. உன்கிட்ட சொல்லாமல நீ தானே எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க போற. அண்ணே, வேல்சாவண்ணே, வேல்சாவண்ணே. என்னப்பா ஆளு சத்தத்தையே காணா? அண்ணே, வேலண்ணே. என்னடா எல்லாம் ஒண்ணா வந்துட்டீங்க? திருப்பி சீட் விளையாடுறதுக்கா? அண்ணன் சொன்ன அப்புறம் கட்ட தொட்டு பாப்போமா என்ன? ஒண்ணு இல்ல, சும்மா இப்படி அண்ணனை பாத்துட்டு போலான்னு சொல்லி தொலையண்டா. வேற என்ன, மிலிட்டரியில இருந்து எங்களுக்கு எங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க? அண்ணே, என்னண்ணே வாங்கிட்டு வந்தீங்க? சொல்லுங்கண்ணே. அலையாதரா, அண்ணன் கொடுப்பாடுறா. அவசரமா கிளம்பி வந்துட்டேனா, அதால எதுவும் வாங்குறதுக்கு டைம் இல்ல. கொஞ்சம் இருங்க, வந்துட்டேன். தாங்கடா, நாங்க மிலிட்டரியில சாப்பிடுற ரம்மு. ரம்மா அப்படின்னா? நீ பட்டை கேசாச்சு, உனக்கு எப்படி தெரியும்? சீக்கிரம் போய் சாப்பிடுங்க, போங்க. அண்ணே, நீங்க இல்லாம நாங்க மட்டும். டேய் முண்டம், அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொன்னுடும். சீக்கிரம் போங்கடா, போங்கடாண்ணா. அண்ணே அண்ணே, சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. சிப்பாயண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. அண்ணே அண்ணே, சிப்பாயண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. அத சொன்னா வெக்க கேடு, நான் சொல்லாட்டி மண்ணு கேடு.
அத சொன்னா வெக்க கேடு நான் சொல்லாட்டி மானகேடு அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுண்ணே சோளக்காட்டு மூலையிலே குடுக்குடுடும் ஒரு சோடி ஒண்ணு சேர்ந்துருச்சு குடுக்குடுடும் நல்லா சோளமும் விளைஞ்சிருச்சு ரெண்டும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருச்சு மேளம் இல்லாம பாட்டு கேக்குது அதுல எங்க நோட்டம் இருக்குது மேளம் இல்லாம பாட்டு கேக்குது அதுல எங்க நோட்டம் இருக்குது ஆளு யாருன்னு பார்க்க போனேன் அதுக்குள்ள ஓடி போச்சண்ணே அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுண்ணே சொன்னா வெக்க கேடு நான் சொல்லாட்டி மானகேடு அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுண்ணே அவங்க இஷ்டம் போல இப்போ அதிகாரம் பண்ணுறாங்க ஆளுக்காளு நாட்டாம எங்களை ஆள வச்சு அடிக்கிறாங்க ஒன்னரையனா காய்கறிய ஒன்னருவா ஆக்கி புட்டாங்க ஒன்னரையனா காய்கறிய ஒன்னருவா ஆக்கி புட்டாங்க சொல்லறத நான் சொல்லி புட்டேன்னா செய்யறத செஞ்சு கொடுங்க அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுன்னு அத சொன்னா வெக்க கேடு நான் சொல்லாட்டி மானகேடு அத சொன்னா வெக்க கேடு நான் சொல்லாட்டி மானகேடு அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுன்னு என்ன இது பொம்பளை மாதிரி உட்கார்ந்து இருக்க நீ தானே மாப்பிள சுமாரா நிகழும் துந்துபி வருஷம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை என்று சுபமுகூர்த்த வேளையில் அணக்கரைப்பட்டு ஸ்ரீ தங்கவேல் அவர்களின் சீமந்த புத்திரியான சௌபாக்கியவதி காமாட்சியை கன்னிவாடி ராமசாமி அவர்களின் குமாரர் சிரஞ்சீவி வேலுசாமி அவர்களுக்கு ஆணைக்கிரகணம் செய்து கொடுப்பதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. பெண் வீட்டின் சார்பாக அணக்கரைப்பட்டி காசிநாதன் புதல்வரும் பஞ்சாயத்து தலைவருமான பக்கிரிசாமி ஆகிய நான் மேற்கண்ட சரத்துப்படி நடத்திட ஒப்புக்கொள்ளுகிறேன். இதில் ஒரு கையெழுத்து கொடுங்க. மாப்பிளைய விட்டு நிச்சயார்த்த பத்திரிகை படிக்க சொல்லுங்க. படிக்க சொல்றேன். என் சார்பா என் தம்பி ராமகிருஷ்ணன் படிப்பான். வாப்பா வாடானா. என்னப்பா தயங்குற? நீதானே மாப்பிள்ளை விட்டாளு. இந்தாப்பா ராமகிருஷ்ணா, இந்தா இத படிச்சுடு. நிகழும் துந்துபி வருஷம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சுபமுகூர்த்த வேளையில் அணைக்கிறப்பட்டி ஸ்ரீ தங்கவேல் அவர்களின் ஸ்ரீமந்த புத்திரியான சௌபாகியவதி காமாட்சியை காமாட்சி கன்னிவாடி ராமசாமி அவர்களின் குமாரர் சிரஞ்சீவி வேலுசாமிக்கு மேலபடி பாணி கிரகணம் செய்து கொள்வதாக பெரியோர்கள் முன் நிச்சயிக்கப்படுகிறது. அணைக்கிறப்பட்டி போஸ்ட்மேன் ராமகிருஷ்ணன் ஆகிய நான் மாப்பிள்ளை வீட்டு சார்பாக மேற்கண்ட ஷரத்தின்படி நடத்திட
ஒப்புக்கொள்கிறேன். ராமகிருஷ்ணா, அப்படியே ஒரு கையெழுத்து போட்டுடு. பெரியம்மா, உங்க கையினால எடுத்து கொடுங்க. ராமகிருஷ்ணா, நீ தானே இந்த புடவை கொடுக்கணும், அதான சம்பிரதாயம். புடவை கொண்டு போய் பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. பார்வையால 100 பேச்சு, வார்த்தை இங்கு மூர்ச்சையாச்சு. பார்வையால 100 பேச்சு, வார்த்தை இங்கு மூர்ச்சையாச்சு. போதும் போதும் காமதேவனே, மூச்சு வாங்குதே 2 ஜீவனே. நேத்து வர நினைக்கலையே, ஆசை வர முளைக்கலையே. அவளுக்கு புடவை பிடிச்சிருக்கா? என்ன சொன்னா? ரொம்ப பிடிச்சிருக்கான். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான். டேய், ரொம்ப நேரம் ஆச்சா, ஒரு தம் அடிச்சிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் சமாளி. என்ன என்ன வேலுச்சாமி? அடட, வாங்கம்மா. ஏன்பா எல்லாம் நல்லபடியா நடக்குதா? எல்லாம் நல்லபடியா நடக்குது. நான் நினைச்சதை சாதிச்சுட்டேன். அதோட நீ வந்திருக்க பாரு, அதுவே எனக்கு பெரிய வெற்றி தான். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? அன்னைக்கு நான் அப்படி செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு நீ இப்படி முன்னுக்கு வந்திருப்பியா? நான் செஞ்சது உனக்கு நன்மையாதான் முடிஞ்சது. வாரு வா, நீ பேசுறதுக்கு கேட்கணுமா? நீ நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. என்னை எதிர்த்து ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா அது எங்க அப்பா ராசி. கேவலம் ஒரு பொட்டச்சுக்கிட்டையா தோப்பேன்? தம்பி, என்ன நீ தப்பா நினைக்கிற. உங்க அக்கா எனக்கு பழைய சிநேகிதி. அவளுக்கு நான் நன்மை நினைச்சேனே, அது தப்பா? உன்னை நான் விரோதமா நினைச்சிருந்தா இப்ப இங்க வந்திருப்பேனா? அத கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. சரி சரி, உள்ளார போய் உட்காருங்க. பெரிய ஆளுப்பா. என்னடி இப்படி தலையில பெரிய கல்லு தூக்கி போடுற? நீதான் என் தலையில பெரிய கல்லு தூக்கி போடுற. எனக்கு மாமனை கட்டிக்கவே பிடிக்கல. அடி பாவி, காரணமும் சொல்ல மாட்டேங்கிற. இது அவருக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவா. ஏண்டி, அவனுக்கு என்னடி குறைச்சல்? நான் அவரை கட்டிக்கணும்னு கனவுல கூட நினைச்சதில்ல. எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம்மா. அவன் ஊரையே கூட்டிட்டு வந்து நிச்சயம் பண்ண உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப போய் நான் என்னடி பேசுவேன்? அம்மா, உனக்கு புண்ணியமா போகும். பேசாம அந்த புடவையை கட்டிட்டு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வா, அப்புறமா பேசலாம். என் மானத்தை காப்பாத்துறது இப்ப உன் கையில தான் இருக்கு. தயவு பண்ணிடுமா.